உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இதுல ஒரு அரசியல் புள்ளி, முக்கியமான புள்ளி, திரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரெல்லாம் வருவாருன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. 2026 தான் வரப்போறாரு. அதனால அவர் ஒரு கமாண்டிங் ரோல்ல உட்கார்றதுக்கு சான்ஸ் இருக்கு. குரு ராகுவோட கன்ஜங்க்ட் இருக்கனால சில இடங்கள் அவர் பேச்சு தவறாக புரிஞ்சு கொள்வது, தவறாக கன்வெர்ட் ஆகுது அப்படி இருக்கும். இவருடைய ஜாதமும் அவருடைய தாத்தா கலைஞரோட ஜாதமும் கிட்டத்தட்ட நெருங்கி மேட்ச் ஆகும். முக்கியமா திரு அண்ணாமலை அவர்களுடைய ராசி கடக ராசி. அவருக்கு எப்படி இருக்க போகிறது 2024? You are talking about a prime minister candidate. 2034 டிஃபென்ஸ் மினிஸ்டர், 2038 இருந்து ஆரம்பிச்சதுனா ஒரு டைம் பிரைம் மினிஸ்டருக்கு 99% சான்ஸ் இருக்கு. அண்ணாமலை ஜாதகம் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்கக்கூடிய ஜாதகம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ராசி சிம்ம ராசி. அடுத்த ரூலும் அவரா தான் இருக்கும். செவ்வாய்ங்கிறது ராஜகிரகம். ராஜகிரகத்துல 2 ஆறக்கூடிய பாவங்கள்லாம் தன்னிகரற்ற வெற்றி பெறுவார், அதுல டவுட் இல்லை. அதனால அடுத்த முதலமைச்சருக்கான சான்சஸுமே இவருக்கு தான் இருக்கும். தொடங்கியதுல இருந்தே விமர்சனங்கள் நிறைய வாங்கிட்டே இருக்காரு. 100% வாங்குவார். கலைஞர் அவர்கள் மாதிரி இவரும் மஞ்சள் சொக்கா போட்டுக்கணும். அப்ப போட்டுட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வராது. 2023 முடிந்து 2024 தொடங்க இருக்கிறது. எப்படி இருக்கிறது இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும்? இந்த மீனத்துக்குரிய கிரகங்கள்ல சில இடங்கள் கன்வெர்ட் ஆகும். ரொம்ப முக்கியமா போர்ச்சுகல், 2வது ஈஜிப்ட், 3வது சஹாரா டெசர்ட்னு சொல்லுவோம், 4வது சிலோன், அதாவது இயற்கை அசம்பாவிதங்களா இருக்கலாம். குரு வீட்டுல ராகு வரும்பொழுது, குருங்கிறது பேசிக்கலா ஜீவகாரகன். ஜீவகாரகன்னா அரசியல் தலைவர்களை குறிக்கும். 2வது அந்த மீனம்ங்கிறது பேசிக்கலா கடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். சுனாமி மாதிரி எச்சரிக்கைலாம் அந்த இடத்துல நிறைய கொடுத்திருக்கும். வருவதற்கான வாய்ப்புகள், அதாவது நீரினால் அழிவுகள் நிறைய நடக்கும். இப்போ எப்படி ட்வின் டவர் பிளாஸ்ட் நடந்தது, இதே மாதிரி காம்பினேஷன் 1987 நடந்தது. அப்போ நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலமானார். இதே காம்பினேஷன் குரு வேலை ராகு உட்காரும் பொழுது அரசியல் தலைவர்கள், ரொம்ப பிரபலமான ஆட்கள் கண்டிப்பாக. நீங்க பர்டிகுலரா ஒரு 5 மாவட்டங்கள் சொல்றீங்க. அதே போல சென்னையில மீனம்பாக்கம், தாம்பரம். குருல ராகு வரும்பொழுது விமான நிலையமே பாதிக்கப்படும். மீனம் என்பது பேசிக்கலா அந்த பெயருடைய ப்ராடக்ட் இல்லாம வராது. அப்ப அந்த மாதிரி இடங்கள்ல தான் பிரச்சனைகள், அங்க பயங்கரமான போராட்டங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். அடுத்த வருஷத்துல பாத்தீங்கன்னா 2024 பேசிக்கலா ஃப்ரம் ஜூலைல இருந்து டிசம்பருக்குள்ளேயே கேன்சருக்கு மெடிசன் கட்டி கொடுப்பாங்க. ஏன்னா குரு கேத்து காம்பினேஷன் வரும். உங்க புதன்ல புதனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில கேத்து உட்காரும் பொழுது ஹஸ்த நட்சத்திரம் கிராஸ் ஆகும் பொழுது மெடிசன் கண்டுபிடிப்பாங்க. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் காண இருக்கக்கூடிய ஆளுமை 2023 முடிந்து 2024 புதிய ஆண்டு பிறக்க இருக்கிறது. இந்த புதிய ஆண்டு எப்போதுமே ஒரு புது வருஷம் வருதுன்னா எல்லோருக்குமே அந்த வருஷம் எப்படி இருக்கும், போன வருஷம் மாதிரியே இருந்துடக்கூடாது, அடுத்த வருடம் நமக்கு ஒரு ஏற்றமா இருக்கணும், நாமளும் நிறைய விஷயங்களை மாத்திக்கணும் அப்படின்னு எல்லாம் இருப்பாங்க. அந்த 12 ராசிகள் மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசினியருமே நமக்கு நல்லா இருக்கணுமே, இந்த வருஷம் நம்ம வீடு கட்டணும், நம்ம வண்டி வாங்கணும், அதே போல நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க. எப்படி இருக்க போகிறது 2024? இது குறித்தெல்லாம் நம்மிடையே பேச டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ்ராமன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ்ராமன் ஜி. வணக்கம் மாதேஷ் அவர்களே, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி போயிட்டு இருக்கு? அருமையா இருக்கும், ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பிளஸ் உங்க முகத்தை பார்த்தாவே எப்போ ஒரு எனர்ஜெட்டிக் வந்துடும் எனக்கு. நான் ரொம்ப எனர்ஜியா விரும்பி பார்ப்பேன் உங்களோட முகம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. 2023 முடிந்து 2024 தொடங்க இருக்கிறது. நம்ம ஒரு பொது பலன்களாவே பேசுவோம். பொதுவாவே 2024 புது வருஷம் எப்படி இருக்கிறது இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும்? அதாவது 2024 நீங்க எடுத்துட்டீங்கன்னா முதல் விஷயம் குரு வீட்டுல ராகு வருவதுங்கிறது தான் முதல் விஷயம். ராகு கேத்து பயிற்சி நடந்த உடனே மீன ராசியில ராகுவும் இப்ப கன்னி ராசியில கேத்துவும் வருவது அப்படிங்கிறது நிறைய நெகட்டிவான விஷயங்கள் தான் கனெக்ட் ஆகும். உண்மையான சொல்லுவான். அதாவது அந்த மீனத்துக்குரிய கிரகங்கள்னு சொல்லுவோம். அந்த மீனத்துக்குரிய கிரகங்கள்ல சில இடங்கள் கன்வெர்ட் ஆகும். ரொம்ப முக்கியமா போர்ச்சுகல், 2வது ஈஜிப்ட், 3வது சஹாரா டெசர்ட்னு சொல்லுவோம், 4வது சிலோன். இந்த 4 இடங்களும் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு அசம்பாவிதங்கள், அதாவது இயற்கை அசம்பாவிதங்களா இருக்கலாம். அங்க இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான அரசியல் தலைவர்கள் நெகட்டிவ் ஆகலாம். அது என்ன உலக நாடுகள் சொன்னீங்க? உலக நாடுகள் போர்ச்சுகல், ஈஜிப்ட், ஸ்ரீலங்கா, எகிப்து, ஸ்ரீலங்கா, சஹாரா
சகாரா சஹாரா இந்த குஜராத் நாடுகள் கட்சி தாண்டி அந்த ஜோன் ஃபுல்லாவே வந்து உலகின் பல நாடுகள், இந்த நாடுகள்லாம் ரொம்ப பாதிப்பை நிறைய பாதிப்புகளை கொடுக்கும். Okay. அதுல குரு வீட்டுல ராகு வரும்பொழுது, குருங்கிறது பேசிக்கலா ஜீவகாரகன். ஜீவகாரகன்னா அரசியல் தலைவர்களை குறிக்கும், மத போதகர்களை குறிக்கும், ஆன்மீகவாதிகளை குறிக்கும், அதே மாதிரி மக்களை குறிக்கும். குருங்கிறது குழந்தைகளை குறிக்கும். இது ஒண்ணு. ரெண்டாவது அந்த மீனம்ங்கிறதே பேசிக்கலா கடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். சரி. சோ கடல் சூழ்வது, கடல் உள்ள வருது. அதனால சுனாமி மாதிரி எச்சரிக்கைலாம் அந்த இடத்துல நிறைய கொடுத்திருக்கும். வருவதற்கான வாய்ப்புகள், அதாவது நீரினால் அழிவுகள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்பு இது உலக நாடுகளின் நாடுகள்ல. இந்தியாவுக்கு சொல்லுங்க. இந்தியா நீங்க எடுத்துட்டீங்கன்னா குஜராத் ஏரியா ஃபுல்லாவே அந்த மாதிரிதான் கனெக்ட் ஆகும். ஓகே. நார்த் இந்தியால பேசிக்கலா இந்த தீர்த்த யாத்திரைகள் செல்லக்கூடிய பத்ரிநாத், காசி, கயா, அதே மாதிரி குஜராத் சம்பந்தப்பட்ட இடங்கள்லாம் நிறைய அழிவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த வருஷம். அதனால நீரினால் நிறைய 16 புயல் இருக்கு இந்த வருஷம். 2024 16 புயல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. சோ ஆல் டுகெதர் நீங்க அதுல எடுத்து பாத்தீங்கன்னா ஃபிளட்ஸ் மாதிரி விஷயங்கள், அதே மாதிரி ஒரு சில இடங்கள்ல முக்கியமான இடங்கள்ல தீ விபத்துகள், கோவில்கள்லயே சில பிரச்சனைகள்லாம் வரும். ஓகே. தாக்குதல்கள் நடப்பது. தர்மம் அப்படிங்கிறது குரு, தர்மம் இல்லை அப்படிங்கிறது ராகு. அப்ப ரெண்டும் சேரும்பொழுது இந்த இடத்துல தேவையில்லாத அராஜகம் நடக்கும். அப்ப கோவில்கள்ல சில பிரச்சனைகள் கொடுக்கறது, மெயினான கோவில்கள் நிறைய செக்யூரிட்டி, டைட் செக்யூரிட்டி கொடுத்தாதான் சில இடங்கள்ல இருந்து பிரச்சனைகள் வெளியே வரும்னு சொல்லலாம். மதம் சார்ந்து இல்ல, எல்லா மதமும் தான். குருங்கிறது பேசிக்கலா தர்மம். எந்த மதத்திற்கும் இப்படி எல்லாம் நம்ம இந்து கோயில் அப்படிலாம் கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. அதாவது தர்மத்தை நீங்க எந்த தர்மத்தை வேணா ஃபாலோ பண்ணலாம். நீங்க சிக்கா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், கிறிஸ்டினா இருக்கலாம், ஆர் யூ கேன் பி a Hindu. இது எதுவா வேணா இருக்கலாம். அதுல ராகு வரும்பொழுது அதை டிஸ்ட்ராக்ட் ஆகும். அது ஏதோ ஒரு இடத்துல வந்து எஃபெக்ட் கொடுத்துரும். எப்படி எஃபெக்ட்னா நெகட்டிவ் எஃபெக்ட் கொடுக்கும். நெகட்டிவ் அந்த இடத்த வந்து தகர்த்துறது. இப்ப வந்து எப்படி ட்வின் டவர் பிளாஸ்ட் நடந்தது, இதே மாதிரி காம்பினேஷன் 1987 நடந்தது. அப்ப நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலமானார். இதே காம்பினேஷன் குரு வேணா ராகு வந்து உட்காரும் பொழுது அரசியல் தலைவர்கள், ரொம்ப பிரபலமான ஆட்கள் கண்டிப்பாக, அதாவது எப்படின்னா இந்த பத்ம பூஷன், பத்ம விபூஷன், இந்த மாதிரி பெரிய பெரிய பட்டங்கள் வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா எஃபெக்ட் இருக்கு, நெகட்டிவ் எஃபெக்ட் இருக்கு. ஓகே. இதெல்லாம் வந்து நம்ம இந்தியா லெவல்ல பாக்குறது. தமிழ்நாடு ஜோன் நீங்க இறங்கி பார்த்தீங்கன்னா மெயினா கிருஷ்ணகிரி, சேலம், மதுரை, திண்டுக்கல், தேனி, இந்த மாவட்டங்கள்ல கடுமையான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடங்கள்ல பேசிக்கலா வந்து இந்த மதம் சார்ந்த விஷயங்கள்லாம் பிரச்சனைகள் கொடுக்கறது. அந்த இடத்துல வந்து நிறைய தண்ணீர் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறது, ஃபிளட்ஸ் மாதிரி விஷயங்கள் வருவது, இந்த மாதிரி ஜோன்லாம் கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள். கிருஷ்ணகிரி, மதுரை, திண்டுக்கல், தேனி, இந்த ஏரியா, கரூர், இந்த 5 டிஸ்ட்ரிக்ட்டுமே நிறைய பிரச்சனைகள் 2024. ஓகே. அதே மாதிரி சென்னையில எடுத்தீங்கன்னா மீனம்பாக்கம், தாம்பரம், இந்த 2 இடங்கள்லயுமே பிரச்சனை கொடுக்கும். ஓகே. ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு யூடியூப் சேனல்ல வந்து நம்ம பேசும்பொழுதும் போன வருஷம் 2022 எண்ட்ல பேசும்பொழுது இந்த மாதிரி சென்னையில வந்து பூகம்பம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸ்பெசிபிக்கா ஒரு சில இடங்கள்ல சொல்லியிருந்தோம். அதுல மேடவாக்கம்னு ஒரு இடம் சொல்லியிருந்தோம். ஆனா அண்ணா நகர்ல வந்தது லாஸ்ட் இயர் நீங்க பாத்தீங்க. அது ஒரு பிரபல ஜோதிடர் இல்லைன்னு சொன்னாரு. சரி. அந்த மாதிரி விஷயங்கள். அதனால இந்த ஜோனுக்கான கேபிட்டலைசேஷன் இருக்கும். அது கண்டிப்பா வந்து சோ நீங்க பர்టిక్యులரா ஒரு 5 மாவட்டங்கள் சொல்றீங்க. அதே போல சென்னையில மீனம்பாக்கம், தாம்பரம் அப்படின்னு இதை எப்படி ஜோதிடத்தால் நம்மளால துல்லியமா சொல்ல முடியும்? அதாவது துல்லியம் சொல்றது அந்த மீனத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானங்கள் இருக்கு. ஓகே. சோ அதை சுத்தி பார்க்கும்பொழுது இது ஏற்படும். அது குருல ராகு வரும்பொழுது விமான நிலையமே பாதிக்கப்படும். ஏதோ இடத்துல விமான நிலையம் பாதிக்கப்படும். மீனம்பாக்கத்துல. ஆமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கனெக்ட் ஆகும். மீனம் என்பது பேசிக்கலா அந்த பெயருடைய ப்ராடக்ட் இல்லாம வராது. இப்ப நீங்க புதுசா விமானம் எங்க கட்டுறோம்? திருச்சியா? இல்ல, புது விமானம் இங்க இப்போ சென்னைக்கு பரந்தூர் என்பது பேசிக்கலா பறக்கும் பொழுதுதான் அந்த ஒரு பேர் வரும். ஓகே. இல்லைன்னா அது வராது. அப்போ 1, 5, 9 திரிகோணங்கள் வேலை செய்யும் பொழுதுதான் ஏற்படும். அப்ப அந்த மாதிரி இடங்கள்ல தான் பிரச்சனைகள், அங்க பயங்கரமான போராட்டங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் இப்ப சிச்சுவேஷனுக்கு. அப்போ நெகட்டிவான விஷயங்கள் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா மக்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரிலீஃப் நடக்கும். ஏன்னா மக்கள் அப்படின்னு சொன்னாவே காலபுருஷ தத்துவம்னு சொல்லுவோம். காலபுருஷ தத்துவம்னா மேஷம்ல இருந்து மீனம் வரை இருக்கக்கூடிய காலபுருஷ தத்துவம். முதல் தலை அப்படிங்கிறது தலைநகரம். தலைநகரத்துல ராகு இருக்கும் பொழுது போன 1.5 ஆண்டு காலம் கடுமையான பாதிப்புகள், அரசனுக்கே பிரச்சனைகள்லாம், உடல்நிலை பாதிப்பு, நிறைய செக்அப், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நாட்டை ஆள்பவருக்கே பிரச்சனைகள். இந்த பாண்டிச்சேரியில அந்த ஒரு யானை இறந்ததெல்லாம் அதனுடைய அசோகனமா தான் எடுத்துக்கணும். சோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் டிஸ்ட்ரக்ஷன். அங்க வந்து நிறைய அந்த ஆட்சி சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் இனிமே இருந்துட்டே இருக்கும்னு சொல்லலாம். அப்போ இந்த ராகு கிளம்பி மீனத்துக்கு போகுதுன்னா தலைநகரம்னு சொல்லக்கூடிய மேஷ ராசி கிளியர். சரி. அப்ப மேஷ ராசியில குரு இருக்காங்க. இப்போ
ஓகே. குருங்கிறது ஜீவகாரங்க. நாங்க செவ்வாயோடைய வீட்டுல மேஷத்துல உட்காரும் பொழுது 12 ராசிகளுக்கும் பொதுவாக நல்ல விஷயங்கள் நடக்கும். யாருக்குன்னா மக்களுக்கு. அதாவது மொண்டேன் அஸ்ட்ராலஜிங்கிறது வேற, மக்கள் அப்படிங்கக்கூடிய கான்செப்ட் வேற. அப்படி எடுத்து பார்த்தோம்னா காலபுருஷனுக்கு இந்த மாதிரி பாவங்கள் கனெக்ட் ஆகும் பொழுது நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு. பினான்சியலா நல்ல growth ஆகும், நிறைய மக்கள் வளர்ச்சி அடையணும்னு எதிர்பார்ப்பாங்க, தங்க விலை ஏறும், ரிஷபத்துல குரு வரும் பொழுது அந்த இடத்துல சின்ன டிராப் ஆகி மறுபடியும் ஏறும். மேல இருந்து ஜூலைக்குள்ள தங்க விலை கம்மியாகும், அப்ப மறுபடியும் ஏறும். மேல இருந்து ஜூனுக்குள்ள தங்க விலை குறையும், குறைந்து உடனே அப்கிரேட் ஆகும். ஏன்னா ரிஷபத்துல குரு கன்வெர்ட் ஆகும். 2024 குரு பயிற்சி இருக்கு மே மாசம். அப்ப 100% இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் கண்டிப்பா கொடுக்கும். பெண் ஆளுமைகளுக்கு அதிகமான சக்தி கொடுக்கும். பெண் ஆளுமைகள், பெண்கள் பேசிக்கலா பெரிய பிரபலம் ஆகக்கூடிய ஸ்தானங்கள். பெண்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பெண்கள் நிறைய தங்கம் வாங்குவாங்க. அதனால இந்த தங்கம், வைரம், வஜ்ரம், வைடூரியம், அதே மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட பொருட்களுடைய விலைகள் வந்து நல்லா கூடும். விலைவாசிகள் கூடும். அப்ப என்ன அர்த்தம்? மக்கள் சுபிக்ஷமா இருக்காங்கன்னு அர்த்தம். நிறைய பணம் சம்பாதிச்சுதானே செலவு பண்ண முடியும். அதனால பொருளாதாரமும் பொதுவா அதிகரிக்கும். ஏன்னா அர்த்த திரிகோணம் சொல்லக்கூடிய 2, 6, 10 கூடிய பாகங்கள் நல்லா செயல்படும். அப்ப அந்த இடத்துல குரு கேது வந்து கனெக்ட் ஆகும். அடுத்த வருஷத்துல பாத்தீங்கன்னா 2024 பேசிக்கலா ஃப்ரம் ஜூலைல இருந்து டிசம்பருக்குள்ளேயே மெடிசன் கண்டுபிடிப்பாங்க. கேன்சருக்கு மெடிசன் கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா குரு கேத்து காம்பினேஷன் வரும். உங்க புதன்ல வந்து புதனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில கேத்து வந்து உட்காரும் பொழுது ஹஸ்த நட்சத்திரம் கிராஸ் ஆகும் பொழுது மெடிசன் கண்டுபிடிப்பாங்க. நிறைய அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதே மாதிரி சாஃப்ட்வேர்ல நிறைய அப்டேட் இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுவாங்க. புது கண்டுபிடிப்புகள் ஏற்படும். நோய் தொந்தரவுகள் 100% உண்டு. காலபுருஷனுக்கு 6ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில கேத்து கனெக்ட் ஆகும் பொழுது இந்த கொரோனா வைரஸ் இன்னொரு ஃபார்ம்ல வெளியே வரும். அப்படியா? 100% வெளியே வரும். ஆனா அதனால பெரிய பாதிப்புகள் கொடுக்காது. ஏன்னா மக்கள் முடங்கி போற மாதிரி அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. வாய்ப்புல ராஜா அப்படின்னு நம்ம தலைவர் சொல்ற மாதிரி வாய்ப்புல ராஜா தான் உண்மையை சொன்னா. ஏன்னா அந்த கேத்துடைய பார்வை அப்படிங்கிறது குரு பார்வை இல்லாதனால வரக்கூடிய பாதிப்புகள் டில் மே வரைக்கும் டேஞ்சர் தான். மே வரைக்கும் டேஞ்சர் தான். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா கேரளா நிறைய எஃபெக்ட் ஆகும். ஏன்னா ஆமா கேரளா நிறைய எஃபெக்ட் ஆகும், கர்நாடகா எஃபெக்ட் ஆகும். இந்த சவுத் இந்தியன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் நிறைய, நம்மளுடைய தமிழ்நாட்டுல சவுத் இந்தியன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் நிறைய எஃபெக்ட் ஆகும். இப்ப குரு வந்து மே மாசம் வந்து ரிஷபத்துக்கு வந்துன்னா குருடைய பார்வை வந்து கேத்து மேல விழுகும். அப்ப நோய் தாக்கங்கள் குறையும். அப்ப என்னன்னா வேக்சினே தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. இப்ப இருக்கக்கூடிய மருந்து மாத்திரை நிறைய போய் அலையிறது, நிறைய மாஸ்க் போட்டுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலும் ஓரளவுக்கு அதோட கண்ட்ரோல்ல வரும். மக்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்னும் பெரிய ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயம் 2024 இல்லையா? ஏன்னா ராகு கனெக்டா, ராகு கேத்துக்களுடைய பயிற்சி குரு வீட்டுக்கு தான் போகும். ஆனா மேற்கு பிறகு இருக்குமா? அந்த மேற்கு அப்புறம் 100% நடக்கும். ஏன்னா குரு அப்படிங்கிறது ரிஷபராசி, சுக்கிரனுடைய வீட்டுக்கு போகும்போது அப்பதான் காசு பணம், சுப காரியங்கள் நிறைய நடக்கும். சினிமா துறை பிரபலமாகும். சினிமா துறைக்கூடிய பிரபலங்கள் இனிமேல் சினிமா துறை தான் நமக்கு வாழ்க்கையான ஃபுல்லா அதுல இறங்குவாங்க. அரசியல் பேச மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் அதுல கனெக்ட் ஆகும். இதுல ஒரு அரசியல் புள்ளி, முக்கியமான புள்ளி, திரு உதயநிதி ஸ்டாலின் அவரு துணை முதல்வரெல்லாம் வருவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரிஷப ராசி தான் அவரு. ஆக்சுவலா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம், ரிஷப ராசி, மீன லக்னம். ஓகே, அவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் இதுல மேஜர் ரோல் பிளே பண்ணும். ரிஷபம் காமனா இருக்கக்கூடிய ராசி பலன்களையும் இவருடைய தனிப்பட்ட ஜாதகம் என்டையரா வேறு. அதாவது இது தோராயமா ஒரு 20% வேலை செய்யலாம். ஆனா தனிப்பட்ட ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். அதுல வந்து பிழை திருத்தம் பண்ணுவோம். இப்ப டைம் ஆஃப் பர்த்ல தப்பு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 10 சொன்னா 10 பிறந்திருக்க மாட்டாங்க. 1/10/28 இல்ல 10/29 10/31 இருக்கும். அதை கண்டுபிடிச்சு சரி செய்யும் போதுதான் ஜாதகம் கரெக்டா அமையும். அப்படி பாக்க வச்சு இந்த ஜாதகத்தின் பாகனை போடுறது வந்து சனி மகாதசையில சுக்கிர புத்தி நடந்துட்டு இருக்கு. சுக்கிர புத்தி 2025 பிப்ரவரி மாசம் வரைக்கும், டிசம்பர் மாசம் வரைக்கும் இருக்கிறது. அது வரைக்கும் அவருக்கு பிரச்சனையே கிடையாது. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அவருக்கு. அதனால 100% அவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரிசல்ட் கண்டிப்பா வரும். அவர் வந்து ஒரு செகண்ட் லெவல்ல உட்காரக்கு சான்சஸ் ஏற்படும். ஏன்னா 2024 அப்புறம் ரொம்ப அருமையா இருக்கு. அதுக்கப்புறம் வரக்கூடிய சூரிய புத்தி வரும் எப்பன்னா 2025 டிசம்பர் மாசத்துக்கு அப்புறம். அடுத்த மெயின் எலெக்ஷன் 2026 தான் வரப்போகுது. அதனால அவர் ஒரு கமாண்டிங் ரோல்ல உட்காரக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, அவருக்கு நல்லாதான் இருக்கு. நல்லா 25 டிசம்பர் வரைக்கும் சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் சூரிய புத்தினா அவர் தான் மேஜர் சீட்ல வருவார். டிரைவிங் சீட்ல அவர் உட்கார மாதிரி ஏற்படும், வண்டி ஓட்டுறது. ஆமா, 2025 டிசம்பருக்கு அப்புறம் 100% நல்ல அவருக்கு இனிமே பர்சனலா ஜாதகம் வந்து தூக்கி கொடுக்குது. இப்ப இருந்தே நல்லாதான் இருக்குது. 25க்கு பிறகு இன்னும் நல்ல ஒரு வண்டியே ஓட்டுவாரு. அவர் ஜாதகம் பொதுவா வந்து லக் ஃபேக்டர் சூப்பரா இருக்கக்கூடிய ஜாதகம் உதயநிதி ஸ்டாலின். அவருக்கு வந்து தெய்வ அனுகிரகம் நல்ல ஒரு பலம். குரு ராகுவோட கன்ஜங்க்ட் இருக்கனால சில இடங்கள் அவர் பேச்சு வந்து தவறாக புரிஞ்சு கொள்வது, தவறாக கன்வெர்ட் ஆகுது அப்படி இருக்கும். ஆனா தெய்வ அனுகிரகம் 9ஆம் பாவம் நல்லா இருக்கும் பொழுது லைஃப் வந்து அது வந்து தானா கொண்டு வந்து கொடுத்துரும். நம்ம ரொம்ப கஷ்டப்படலாம் இல்லாம இருந்தாலும் தானா விஷயங்கள் வந்து ஏற்பட்டுரும். இல்லைன்னா நல்ல அட்வைசர்ஸ் வச்சிருப்பாரு.
இவருடைய ஜாதமும் அவருடைய தாத்தா கலைஞரோட ஜாதமும் கிட்டத்தட்ட நெருங்கி மேட்ச் ஆகும். லக்னம் 3, 7, 11 புதன் கனெக்ட் ஆகும். அதனால இவர் ரொம்ப திங்க் பண்ணி எல்லாம் பேச மாட்டாரு. நீங்க வந்து இவர் கையில கொடுத்து மனப்பாடம் பண்ண சொன்னா மனப்பாடம் பண்ண தெரியாது அவருக்கு. அவர் என்ன யதார்த்தமா இருக்காரு அதை அப்படியே பேசிடுவாரு. அவருடைய பேஸ் இப்படிதான், அவருடைய பிரெயின் இப்படிதான் வேலை செய்யும். அதனால அவர் கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல பிரபலம் ஆவாரு. ஜாதகம் சூப்பரா இருக்கு, அதனால பிரச்சனை கிடையாது. தமிழ்நாடுன்ற வண்டியை ஓட்டதான் போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கு அவருடைய ஜாதகம் சொல்லுதுன்றீங்க. கரெக்ட். ஆமா. கடகராசியில் நிறைய பிரபலங்கள் இருக்காங்க, அரசியல் தலைவர். முக்கியமா திரு அண்ணாமலை அவர்களுடைய ராசி வந்து கடகராசி. அவருக்கு எப்படி இருக்க போகிறது 2024? அதாவது யூ ஆர் டாக்கிங் அபவுட் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட். அதுதான் உண்மை. 2034 ஓரளவுக்கு தெரியும் எனக்கு அந்த ஜாதகம், அதனால சொல்றேன். 2034 டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாரு? திரு அண்ணாமலை அவர்கள். டிஃபென்ஸ் மினிஸ்டர் 2034. சரி, 2038 இருந்து ஆரம்பிச்சுன்னா ஒரு டைம் பிரைம் மினிஸ்டருக்கு 99% சான்ஸ் இருக்கு. இவரோட ராசி. எஸ், அண்ணாமலை ஜாதகம் ராசி கிடையாது, அவர் ஜாதகத்தை சொல்றேன். அண்ணாமலை ஜாதகம். ஆமா, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்கக்கூடிய ஜாதகம் அது. நீங்க வந்து சும்மா நம்ம வந்து தெரிஞ்சு அனுப்பி விட்டுருப்போம். இல்ல, நான் ஜஸ்ட் சொல்றேன், பார்த்ததுனால யதார்த்தமான உண்மையை தான் நான் சொல்றேன். சரி சரி. அதனால இந்த ஜாதகத்தை வரைக்கும் வந்து நீங்க முதல்வரா அப்படிலாம் சொல்ல முடியாது. தலைவர் செல்வி அவர்களே சொல்லியிருப்பாங்க அதாவது இது வந்து விபரீத ராஜயோக ஜாதகம், யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அண்ணாமலைக்கு விபரீத ராஜயோகம். விபரீத ராஜயோகம்னா அது இந்த 10 ரூபா கொடுக்குமா 50 ரூபா கொடுக்குமா எல்லாம் கேட்க முடியாது. அடிச்சா 1000 தான், அடிச்சா கூரை பிச்சுக்கிட்டு அவ்வளவுதான். குபேர ஜாதகம்னு சொல்ல நான் என்னுடைய டெபினிஷன்ல குபேர ஜாதகம் சொல்லுவேன். குபேரனுடைய ஜாதகத்துல எது நடந்தாலும் அப்படி நடக்கும். ஓகே, நடக்கலைன்னா நடக்கவே நடக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இவருடைய லைஃபோடைய இது பாருங்களேன். அவர் இருக்கக்கூடிய அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பெரிய ஐபிஎஸ் ஆபீசர் ஆகி ஒரு ஸ்ட்ராங் ஸ்டிங்க்ட் ஒரு 7 வருஷம் 8 வருஷம் அவர் சொல்லக்கூடிய 10 வருஷமா இருக்கலாம். அவ்வளவு பெரிய பிரபலமா அவர் ஆயிருக்கக்கூடிய காரணம் குபேர ஜாதகமா இருக்காதான் நடக்கும். இல்லைன்னா அது முடியாது. அதே மாதிரி அரசியலும் பாருங்க, லெஸ் ஸ்பான்ல இவ்வளவு பிரபலம் தன்மை யாருக்கு வந்திருக்கு? நமக்கு தெரிஞ்ச இந்தியன் ஹிஸ்டரியா இருக்கலாம், வேர்ல்டு ஹிஸ்டரியா இருக்கலாம். நீங்க ஷார்ட் ஸ்பேன் பாருங்க, 2.5 வருஷத்துல வந்த வேலை எப்படி நடக்குதுன்னு பாருங்க. இதெல்லாம் அந்த ஜாதகத்துல ஒரு இது இல்லாம நடக்கும். அந்த அளவுக்கு ஜாதகத்தை பிராப்தம் இருக்கிறது. அண்ட் கமிங் டு த பாயிண்ட், இப்போ அவருக்கு கூடிய தசாபுத்திகள்னு எடுத்து பார்த்தோம்னா, அதாவது அவருக்கு வந்து சுக்கிர மகாதசைல புதன் புத்தி மே மாசம் வரைக்கும் நடக்கப்படுது. ஓகே, மே மாசம் வரைக்கும் அவருடைய எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் பயங்கரமா ஈட்டு கொடுக்கும். புதன்னா பேச்சுல எல்லாம் டேட்டா தான் பேசும். அவர் வந்து எதுவும் பார்க்காம அனலைஸ் பண்ணாம பேச மாட்டாரு. ஃபுல்லி, அதாவது அதை பத்தி ஃபுல் ஆய்வு, கம்ப்ளீட் ஆய்வு பண்ணி தான் அது வந்து நடத்துவார். இன்னொன்னு, இதனுடைய ரகசியமான ஜாதகம் என்னன்னா, இவர்கிட்ட நீங்க வந்து ஏதோ இடத்துல அதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க, இல்ல ஏதோ இடத்துல ப்ராப்ளம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து கால்குலேட் பண்ணி வச்சுப்பாரு. சரி, அதை கரெக்டான டைமுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜாதகம். அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும். ஓகே, அதனால யாரெல்லாம் அவங்க கூட ஒரு கனெக்டிவிட்டியில் இருக்காங்களோ அதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், மனசுல வச்சிருவாரு, கிளாரிட்டியா இருக்கும். ஓகே ஓகே, இது நடந்திருக்கு, ஞாபகம் வச்சுப்பாரு, உங்க பேர் ஞாபகம் வச்சுப்பாரு. ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்தாலும் உடனே உங்களுக்கு ஞாபகம் வச்சுப்பாரு. குரு இந்த ஜாதத்துக்கு சூப்பரா இருக்குங்க. ஓகே, குரு பேசிக்கலா நல்லா இருந்ததுனாவே ஆன்மீகவாதிகள் ஓகே அவங்களுடைய ஆசீர்வாதம் சூப்பரா இருக்கு. குருன்னா பிராமணர்கள், அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. சரி, அது நல்லா இருந்தாதான் இந்த ஜாதகம் இந்த அளவுக்கு ஒரு வலிமையா இருக்கும். அதனால ஓரளவு பாக்குறச்சு இந்த ஜாதகம் வந்து சூப்பர் ஜாதகம். அண்ணாமலை ஜாதகம் முதல்வர் ஜாதகம் இல்ல, பிரதமர் ஜாதகம். நான் முதல்வர்ங்கிறத நான் பேசவே இல்லை. ரைட், நான் பிரதமரை பேசிட்டு இருக்கேன். ஓகே, அந்த ஹிட் தான் இந்த ஜாதத்துக்கு ரொம்ப இதா இருக்கும். அதனால ஜாதக பிராப்தத்துல இந்த இருக்கிறதுனால அடுத்து வரக்கூடியது கேத்து புத்தி. 2024 மே மாசத்துக்கு அப்புறம் கேத்து புத்தி நடக்கிறதுனால சன்னியாசிகள் மகான்களை போய் பார்ப்பாரு. ஓகே, அவருடைய ஆசீர்வாதம் பெறுவாரு. 2025 மினிஸ்டர் ஆவாரு. 2025 மினிஸ்டர் ஆவாரு. இதெல்லாம் இந்த ஜாதத்துக்கு நடக்கக்கூடிய பிராப்தம் மிக மிக அதிகம். அதுவும் நீங்க 2034 டிஃபென்ஸ் மினிஸ்டர், அது அப்படியே அழுத்தமா சொல்றீங்க. 4 8 கூடிய பாகங்கள் செவ்வாய் கனெக்ட் ஆகும் பொழுது மேஜர் 3 ஜங்க் ஆஃப் மினிஸ்ட்ரி எல்லாம் நடக்கும். ஒன்னு பினான்ஸ், 2வது பிரைம் மினிஸ்டர், 3வது டிஃபென்ஸ் மினிஸ்டர். அதாவது காவல் காக்கக்கூடிய தெய்வமா அவர் மாறுவாருங்க. அவ்வளவுதாங்க. அண்ணாமலைக்கு பெரிய அளவுக்கு யோகம் இந்த ஜாதத்துக்கு வந்து இருக்கு. சரி, இதை பத்தி யார் பேசினாலும் தெரியாது, பட் இருக்கிற விஷயத்தை யதார்த்தமா நான் சொல்றேன். ஓகே, அதனால இதுல வந்து கிளியர் கட்டா சொல்லணும்னா நல்ல ஒரு ஆம்பிஷியஸ் லீடர், நம்ம பாக்குறதுலயே ஒரு பெரிய ஆம்பிஷியஸ் லீடர், படிச்ச ஒரு செக்மெண்ட் இருக்கக்கூடிய ஆள். அவரை சுத்தி இருக்கிறவங்க ரொம்ப அவரை அக்செப்டன்ஸா அவரை ஏத்துக்கிற மாதிரி தெரியல. நான் ஒண்ணு சொல்றேங்க, ரியாலிட்டி ஒண்ணுதான். உங்களுக்கு வயசு எவ்வளவு ஆச்சு இப்போ?
எனக்கு 33. 33. உங்க கூட சக ஆங்கர்கள் நீங்க எடுத்து பாருங்க. ஆமா நிறைய ஆங்கர்ஸ் இருக்காங்கல்ல, ஆமா ஒரு 40 வயசுல இருக்கிறவங்க, ஆமா 45. அவங்களுக்கு கிடைக்காத புகழ் உங்களுக்கு கிடைச்சிருக்கியா இல்லையா? எவ்வளவு நாள்ல கிடைச்சிருக்கு? இந்த ரொம்ப ஷார்ட் பீரியட், ஒரு 5-6 வருஷத்துலயே கிடைச்சிருக்கு. 4 வருஷம் வைங்க. 4 வருஷம் ஒரு அப்ராக்சிமேட்டா 4 வருஷத்துல ஆதன் மாதேஷ்னா தெரிஞ்ச எத்தனை பேர் இருக்காங்க? லட்சம் பேர் இருக்கு. ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எங்க போனாலும் உங்களுக்கு ரெகக்னிஷன் வந்து நான் சொல்லி வரேன். அந்த ஏஜ்ல யார் வந்தாலும் இப்படிதான் இருப்பாங்க. ஓகே. பிகாஸ் இட்ஸ் அ பியர் பிரஷர். நம்மளால ஆக முடியல, நம்ம ட்ரை பண்றோம். ஆனா இவருக்கு எப்படி நடக்குது? அது நம்ம பண்றது கிடையாது, அவருக்கு கிருஷ்ணன் கொடுத்த அனுகிரகம். சரி, அந்த அளவுக்கு தீர்க்கமா இருக்கனால அதை போல்டா வந்து ஃபேஸ் பண்ணி அதுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறாருல, அதுதான் ரீசன். இன்னொன்னு அந்த ஜாதகத்துக்கு நடந்தே தீரும், அவ்வளவுதான். அது மறுபடியும் அந்த குவெஸ்டினபிள் பாயிண்டே கிடையாது பேசிக்கலா. அதனால அது ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஜாதகம். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் நிறைய ஏகப்பட்ட ஜாதகம் அதுல கனெக்ட் ஆகும். ரைட். இதுல ரொம்ப மிகப்பெரிய திரை ஆளுமைகள் அஜித் அண்ட் விஜய், இவங்க 2 பேருக்குமே கடகராசி தான். ஒரு விஷயம் என்னன்னா, கடகம்னு சொன்னாவே சந்திரன்னாவே உங்களுக்கு வந்து திரையுலகம் கனெக்ட் ஆகாம இருக்காது. ஏதோ இடத்துல திரையுலகம் கனெக்ட் ஆகும். 2 பேருக்குமே கடகம் தான். அஜித் அண்ட் விஜய் 2 பேருக்குமே தனித்தனியா சொல்றீங்களா இல்ல ஒண்ணா? 2 பேருக்குமே கடகம் தான். இப்ப நான் ஜாதகத்தை ஸ்பெசிபிக்கா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓவராலா பார்க்கும்போது கடகம் தான். அஷ்டம சனி பொதுவா ஓடிட்டு இருக்கு. அதனால இட்ஸ் டெஸ்டிங் டைம். யாரு கடகத்துல பிறந்தாலும் ஒரு 10% அவங்களுக்கு கண்டிப்பா வேலை செய்யும். அந்த டெஸ்டிங் பீரியட்ல இருக்கும். இப்ப நம்ம இவரை பாக்கலாம், அஜித் அவர்களுடைய விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்கலாம். திரு விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இப்ப தசாபதிகள் நடக்கிறது பாத்தீங்கன்னா சுக்கிர மகாதசல ராகு புத்தி, மக்கள் கனெக்டிவிட்டி ஏராளமா இருக்கும். 2026 10ஆம் மாசம் வரைக்கும் தன்னை ஒரு 10 மடங்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு டைமிங். 2026 வரைக்கும் அத வந்து நார்மலா இருக்கிறது ஒண்ணுன்னா ஒரு 10 ஆக்கி அதை காட்டணும் அப்படின்னு ரொம்ப பிரயத்னப்படுவார். அது வரைக்கும் லைஃப் வந்து ஸ்லோவா போகும். ஆனா புகழ் பயங்கரமா கிடைக்கும். 2026க்கு அப்புறம் குருவுடைய புத்தி ஆரம்பிக்கும். அப்பதான் அவருடைய ஆக்சுவல் லைஃபே வந்து ஆரம்பிக்கும். மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய பணி சொசைட்டி 2026 10ஆம் மாசத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது. சரி. அவருடைய ஜாதகத்துல சூரிய மகாதசை தான் செம்மையா வேலை செய்யும். 62 வயசு 3 மாசத்துக்கு அப்புறம் தான் கவர்மெண்ட் பொசிஷன்ல இருப்பாரு. என்ன பொசிஷன்? கவர்மெண்ட் பொசிஷன்ல. சூரியன் 2, 6, 10 கூடிய பாவகங்கள் வேலை செய்யும் பொழுது யூ வில் சிட் இன் தி கவர்மெண்ட் சேர். முத்ரா யோகம்னு சொல்லுவாங்க, முத்ரா போடக்கூடிய ஒரு யோகம். அது சூரிய திசையில கனெக்ட் ஆகும் பொழுது அது வந்து ஒண்ணு உங்களுடைய பொலிட்டிக்கல்லா இருக்கலாம், ஆர் அந்த சினிமா துறைகள்லயே இது போடக்கூடிய ஒரு கனெக்ட் ஆகலாம். இந்த மாதிரி ஒரு யோகம் வந்து அவருக்கு 52 வயசு 2 மாசம் 62 வயசு 2 மாசத்துல தான் அது ஆரம்பிக்கிறது. சூரிய திசைக்கான பேக்கப் தான் இப்போ ஓடிட்டு இருக்கு. அரசியல் ஜாதகமா இது? அரசியல் கனெக்ட் ஆகும். அரசியல் ஜாதகம் தான். அரசியல் கனெக்ட் ஆகும். அரசியலுக்கு இல்லைன்னா எவ்வளவு பிரபலம் ஆக முடியாது. அரசியலுக்கு வராரு. அரசியலுக்கு வந்து கனெக்ட் ஆகக்கூடிய ஜாதகம் அது. ஏன்னா சூரிய தசை உள்ள வரும்பொழுதுதான் அது கனெக்ட் ஆகும். இன்னொன்னு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால அவர் இருக்கக்கூடிய ஊரை விட்டு வெளியே நின்று ஜெயிக்கிற மாதிரி வரும். சென்ட்ரல் கவர்மெண்ட் கனெக்ட் ஆகிற மாதிரியோ, இல்லைன்னா அவருடைய ஊர் எங்க இருக்கோ, எங்க நிக்கணும்னு இருக்காரோ அங்க நிக்காம வேற இடத்துல நின்று ஜெயிக்கிற மாதிரி ஒரு சப்போர்ட்டோட, ஒரு கூட்டணியோட தான் இந்த ஜாதகம் வேலை செய்யும். தனிப்பட்ட ஒரு இதுல வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதனால அப்படி கூட்டணியா இருக்கும் பொழுது ஜாதகம் 62க்கு அப்புறம் தான் ஜாதகம் ஆரம்பிக்கும். அவருக்கு அரசியல்ல சீரியஸ் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது அப்பதான் ஆரம்பிக்கும். அது வரைக்கும் பிலிம்ல தான் இன்ட்ரெஸ்ட். இதுல திரு அண்ணாமலை அவர்களுக்கு 25க்கு பின்னாடியே மினிஸ்டர் சொன்னீங்க, 34க்கு பிறகு டிஃபென்ஸ் சொன்னீங்க. அந்த மாதிரி விஜய்க்கு முதல்வர் யோகம் அல்லது ஒரு மினிஸ்டர் அந்த மாதிரி ஒரு பொசிஷன். செவ்வாய் லக்னம் 5-10ல கனெக்ட் ஆகும் இல்லையா? சூரியன் வந்து லக்னம் 5-10ல கனெக்ட் ஆகும். அப்படி இருந்தாதான் நீங்க சொல்லக்கூடிய முதலமைச்சர் இல்லைன்னா மினிஸ்டர். 11ஆம் இடத்துல சூரியன் கனெக்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா மினிஸ்டர், இந்த மாதிரி எல்லாம் வாய்ப்புகள் கிடையாது. ஆனா ஒரு சீரியஸா ஒரு பொசிஷன் கிடைக்கும். சில பேருக்கு பாருங்க 2-10 கூடிய பாவங்கள்ல புதன் கனெக்ட் ஆகும்போது அவர் சபாநாயகரா அப்பாயிண்ட் ஆவாங்க. அந்த மாதிரி பல பேர் ஜாதகம் கிட்ட இருக்கிறது. சரி, அதெல்லாம் இருக்கு. ஆனா ரியாலிட்டி இந்த ஜாதகத்துக்கு கவர்மெண்ட்ல கண்டிப்பா இவருடைய பிளேஸ்மெண்ட் ஏற்படும். அதாவது அரசியல் உண்டு, அதெல்லாம் உண்டு. அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ஆனா ஜாதகத்துக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு முழுக்க ஒரு சினிமா துறைகள்ல இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப டிரைவ் இஸ் பீன் driven only in that. அப்படிதான் சொல்லலாம். அஜித் அவர்களுடைய ஜாதகம் அதுவும் கடகராசி தான். அதாவது திரு அஜித் அவர்களுடைய ஜாதகத்தின் பிரகாரம் பார்க்கும்போது இவரும் பூச நட்சத்திரம், கடகராசி, சிம்ஹ லக்னம். அவர் ஆக்சுவலா லக்னம் சிம்மமா இருக்கானா இயற்கையாவே அந்த ஒரு பெரிய ஒரு ஸ்டாமினா வந்துடும். உண்மை என்னன்னா இவர் வேணான்னு சொன்னாலும் அரசியல் இவரை விட்டு போகாது.
கூடவே தான் சுத்தின்னு இருக்கும். இப்ப நடக்கிற ஸ்தான பிராப்தம் சுக்கிர மகாதசை நடக்குது. சுக்கிர மகாதல பப்ளிக் கனெக்டிவிட்டி முழுக்க முழுக்க பிலிம் இண்டஸ்ட்ரியில தான் இருப்பார். சரி, அதெல்லாம் உள்ள வரமாட்டார், ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. அதாவது அவரே ஹி நோஸ் வெல், அதாவது கடவுளுடைய அனுகிரகம் குருவுடைய அனுகிரகம் இந்த ஜாதத்துக்கு நல்லா இருக்கு. குரு அனுகிரகம் நல்லா இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும்னு யாரும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களோட இன்ட்யூஷன் பவர் பயங்கரமா இருக்கும். அதனால மத்தவங்க யாரும் சொல்லும் பொழுதும் ரொம்ப கௌரவமான மனிதர், ஜென்டில்மேன் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஜென்டில்மேன்னா குரு நல்லா இருந்தா ஜென்டில்மேன்ங்கிற அடையாளம் வரும். அஜித் அடிக்கடி எல்லாருமே சொல்லுவாங்க. நீங்களே நீங்க எந்த இன்டர்வியூ நீங்க எடுத்து பார்த்தாலும் அவர் வந்து எந்திரிச்சு கை கொடுத்தாருங்க, ரெஸ்பெக்ட். அதுக்கு ரீசன் குரு. எல்லாத்துலயும் மூக்க நுழைக்க மாட்டாரு. ஆமா, அவருடைய வேலை அப்படி இருக்க மாதிரி ஒரு யோகம் இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய தசை இருக்கே சூரிய மகாதசை 2030. அப்ப கண்டிப்பா அவர் சுத்தி அரசியல் ஓடும். இன்ஃபுளுசர், ஒரு அரசியல் கட்சியை இன்ஃபுளுன்ஸ் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன். எந்த வருடம்? 2030. 31 வைங்களேன். 2031 சூரிய தசை உள்ள வரும். 2, 6, 10 கூடிய பாவங்கள் செயல்படும். 100% ஒரு இன்ஃபுளுன்ஷியல் ரோல் வந்து பிளே பண்ணுவாரு. இவருக்கு வந்து இந்த கொச்சையான ஆட்டம் தான் பிடிக்காது. நியாய தர்மம் எங்க இருக்கோ அங்கதான் இருப்பாரு. அதனால யூ ஷுட் டிசைட். திரு அஜித் குமார் அவர்கள் டிசைட் பண்ணோம். இது நம்ம டிசைட் பண்றதா இல்ல. ஆனா 100% இது வந்து சூரிய தசை ஆரம்பிக்கும் பொழுது அரசியல் கனெக்ட் வந்தே தீரும். நம்ம இல்லன்னு சொல்லவே முடியாது. அஜித்தோட ஜாதகமும் அரசியல் கனெக்ட் இருக்கு. வரும் 2031 நடக்குது. ஓகே, அப்பதான் ஆரம்பிக்கும். கிங் மேக்கரா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிங் மேக்கர். ஆமா, லா என்ஃபோர்ஸ்மெண்ட்ல அவர் கையில் கொடுத்தாங்கன்னா பட்டைகள் பெறுவார். ஓ, அதாவது ஒரு விஷயத்துல இதுதான் தர்மம். அந்த ஆசையெல்லாம் இந்த ஜாதகத்துக்கு வராது. இல்லவே இல்ல. 100% அந்த மாதிரி ஜோன் கனெக்ட் இல்லவே இல்லன்னு சொல்ல முடியாது. என்னன்னா அந்த தசை வரும்போது தான் உங்களுக்கு அந்த புத்தி வரும். ஓகே, இப்போ ஒருத்தருக்கு சனி தசை வந்துன்னு வைங்க, நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படணும், நல்லா உழைக்கணும் வரும். ராகு தசை வரும்பொழுது நம்ம பிரபலமாகணும்னு ஒரு ஆசை வரும். சுக்கிர தசை வரும்பொழுது பொதுவா காசு படம் நிறைய சம்பாதிக்கணும், நல்லா கல்யாணம் பண்ணணும்னு இந்த மாதிரி அந்தந்த கனெக்ட். சூரிய தசையோ செவ்வாய் தசையோ வரும் பொழுது கவர்மெண்ட், அரசியல் இந்த மாதிரி கனெக்ட் ஏற்படும். யாரும் சொல்லி வர்றது கிடையாது. இது தசைகள், அந்த கிரகங்கள் செய்யக்கூடிய வேலைகள். 2031 100% இவருக்கு ஒரு செமையான ஆஃபர் இருக்கு. சரி, இட் இஸ் ஹிஸ் சாய்ஸ் டு டேக் இட் ஆர் நாட். அவ்வளவுதான். ஓகே. இதுல தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ராசி சிம்ம ராசி. அவருடைய லக்கணம் வந்தனா அவரது வந்து பூர நட்சத்திரம் சிம்ம ராசி. அதுல பாக்குறச்சே வந்து அவருக்கு ஓடக்கூடிய தசாபுத்திகள்ல சனி மகாதசை, செவ்வாய் புத்தி நடந்துட்டு இருக்கு. செவ்வாய் புத்திங்கிறது 2024 ஜூலை 18 வரைக்கும் செவ்வாய் புத்தி தான். அதுல ஒன்னும் அசைக்க முடியாது, சூப்பரா இருப்பாரு. அதனால அதுல வரக்கூடிய விஷயங்களும் அவருக்கு சாதகமா தான் இருக்கும். அடுத்த ரூலும் அவரா தான் இருக்கும். ஏன்னா செவ்வாய்ங்கிறது ராஜகிரகம். ராஜகிரகத்துல 2, 6 கூடிய பாவங்கள்லாம் தன்னிகரற்ற வெற்றி பெறுவார். அதுல டவுட் இல்ல. அதனால அடுத்த முதலமைச்சருக்கான சான்சஸுமே இவருக்கு தான் ஏற்படும். 2027 வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் இல்ல. 2027 வரைக்கும் 27 வரைக்கும் இந்த ஜாதகம் நல்லா இருக்கு. 26 எண்ட்ல இருந்துமே கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். மத்தபடி சிறப்பா இருக்கு. தேக ஆரோக்கியங்கள் அதான் 2026 வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ரைட். அதான் மத்தபடி இந்த ஜாதகம் வந்து ஒன்னும் பெருசா டிஸ்டர்பன்ஸ் ஒண்ணு கொடுக்காது. ஏன்னா அவருக்கான ஒரு கர்மா அப்படிங்கறது அணிவிக்கிற யோகம் இந்த ஜாதத்துக்கு இருக்கு. அதாவது சில இடங்கள்ல நம்ம ரொம்ப உழைச்சு ட்ரை பண்ணி தோத்துருவோம். இந்த ஜாதத்துக்கு அணுவிக்கிற யோகம் நல்லா இருக்கு. ஒரு விஷயத்த அணுவிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு யோகம் வேணும். அந்த அணுவிக்கிற யோகம் இந்த ஜாதத்துக்கு நல்லா இருக்கிறதுனால 2026 வரைக்கும் ப்ராப்ளம் இல்ல. இட் வில் கோ வெல். தொடங்கியதுல இருந்தே விமர்சனங்கள் நிறைய வாங்கிட்டே இருக்காரு. 100% வாங்குவார். ஏன்னா 4, 8, 12 கூடிய பாவகங்கள்ல குரு தொடர்பு பெறும்பொழுது விமர்சனங்கள் இல்லாம இவனால ஜெயிக்க முடியாது. அதான் விமர்சனங்கள் வந்துட்டே இருக்குது. இதனால எதுவும் பாதிப்பு அவருக்கு வரதான் அவர் மேல வந்துட்டு இருக்காரு. விமர்சனம் தான் அவர் வளர்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த பொதுவாவே பாருங்க, அதாவது அவருடைய தந்தை திரு கலைஞர் அவர்கள் மாதிரி இவரும் மஞ்சள் சொக்கா போட்டுக்கணும், இல்ல மஞ்சள் தொண்டு போட்டுக்கணும். அப்ப போட்டுட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வராது. 4, 8, 12 கூடிய பாவகங்கள்ல குரு போய் கிராஸ் ஆகும் பொழுது மக்களால் இல்லைன்னா விமர்சனங்கள்னால் பிரச்சனை வரும். அது வராம இருக்கும்னா கண்டிப்பா அவர் வந்து மஞ்சள் கலர் துண்டு போட்டுக்கணும். அப்போ இவருக்கு வரக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் வராது. எதெல்லாம் யாரெல்லாம் அதாவது இவங்களை விமர்சனம் சொல்லுங்க பாருங்க, பயங்கர இன்டெலக்சுவல் குவாலிட்டி இருக்கக்கூடிய, அவங்க பேசுறது கூட சரியா புரியாதுங்கிற மாதிரிதான் இன்டெலக்சுவல் குவாலிட்டி இருக்கக்கூடிய ஆட்கள் தான் பேசுவாங்க. அப்ப அவங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த குருவுடைய அனுகிரகம் இந்த ஜாதத்துக்கு வேணும். அப்ப குரு அனுகிரகம்னா இதை மட்டும் பண்ணா போறோம், நல்லா இருக்கும். அப்ப லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். 2026 வரைக்கும் 2026 எண்டு வரைக்குமே பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் கன்னிராசியை சார்ந்தவர் தான் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு எப்படி இருக்க போகிறது 2020? அதாவது அவருக்கு நடக்கிறது புதன் மகாதசை நடக்குது. சரி, மக்கள் கனெக்டிவிட்டி நிறைய பேர் வந்து உள்ள வரக்கூடிய பிராப்தம் இந்த காலகட்டங்களுக்கு. அந்த புதன் மகாதசையில ரொம்ப முக்கியமானது புத்தி தான் வந்து ஆக்சுவலா பயங்கரமா வேலை செய்யும். அவருக்கு பார்க்கும்பொழுது 2024 ஏப்ரல் வரைக்குமே அவருக்கு புதன் மகாதசையில புதன் புத்தி தான் கனெக்ட் ஆகும். அதனால அவர் நிறைய வந்து இந்த
மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட யுக்திகள் எடுத்து பண்ணிட்டு இருக்கணும். ம். அதாவது புதன் கனெக்ட் ஆச்சுன்னா கணக்கு போடுறது, மார்க்கெட்டிங் பண்றது, ஹோர்டிங்ஸ் வைக்கிறது, மீடியால பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அதிகப்படுத்தணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிகப்படுத்தணும். 2024 ஏப்ரலுக்கு அப்புறம் 100% கூட்டணி போடுவார். கூட்டணி 100% கூட்டணி நடக்கும். புதன் கேத்து காம்பினேஷன் கனெக்ட் ஆச்சுன்னா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லாம வேற ஏதாவது கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்தானம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பிராப்தி இருக்கும். 9ஆம் பாவம் கனெக்ட் ஆச்சுன்னா அதுவும் நடக்கும். கேது கனெக்ட் ஆச்சுன்னா வெளியே தெரியாது. வெளியே தெரியாது. சைலண்ட். கேத்துனா சைலண்ட். கேத்து மீனிங் சீக்ரெட். அது வந்து டேட் கூட நான் சொல்றேன். அதாவது ஏப்ரல் 11ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இந்த டாக் இனிஷியேஷன் ஆகும். ஓகே. அது வரைக்கும் வெளியே வராது. அலையன்ஸ் கண்டிப்பா நடக்கும். ஓ, சீக்ரெட் அலையன்ஸாவும் இருக்கலாம். சீக்ரெட் அலையன்ஸ் தான். கேத்து கனெக்ட் ஆச்சுன்னா சீக்ரெட் அலையன்ஸ். அது எப்ப வெளியே வரும்னா சுக்கிரபதியில தான் வெளியே வரும். 2025 ஏப்ரல் மாசம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இவங்களோட தான் நான் கூட்டணி வச்சிருக்கேங்கிற அளவுக்கு வெளியே வரும். அது வரைக்கும் வெயிட் அண்ட் வாட்ச் கேம் தான். ஓகே. 2025 ஏப்ரல். என்ன சொல்ல வரீங்க? பிஜேபியோட அலைன்ஸ்ல இப்ப இல்ல? அது எனக்கு தெரியாது. சீக்ரெட் அலைன்ஸ் இருக்குன்னு சொல்ல வரீங்களா என்ன? சீக்ரெட் அலையன்ஸ் வந்து ஆரம்பிச்சிரும் அடுத்த வருஷம் ஏப்ரல் மாசத்துலயே ஆரம்பிச்சிரும். சரி, என்ன எலெக்ஷனும் முடிய போறது இல்ல, அப்ப அதெல்லாம் எலெக்ஷன் காலகட்டம். அப்ப அந்த ப்ராசஸ் என்ன நடக்கும்னு நான் சொல்றேன் உங்களுக்கு, அவ்வளவுதான். ஓகே ஓகே. புதன் சுக்கிரன்ல ஒரு பயங்கர பாப்புலர் ஆவாரு. எப்போ பயங்கர பாப்புலர் 2025 ஏப்ரலுக்கு அப்புறம் இவருக்கு தெரியாத ஆளுங்கிற மாதிரி இருக்காது. அத்தனை பேர் இவருக்கு தெரியும். நேஷனல் லெவல்ல ரொம்ப பிரபலமாகக்கூடிய ஒரு ஃபிகரா மாறுவார் இவர். ஆக்சுவலா ஐ மீன் நல்ல ஒரு பொலிட்டிக்கல் லீடரா மாறக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. 2028 பிப்ரவரி வரைக்குமே ஒரு 11ஆம் பாவம் லாபஸ்தான ஆக்டிவேட் ஆறதுனால ரொம்ப கஷ்டப்படாம கூட்டணியோட ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. அப்ப அந்த கூட்டணி யாருங்கிறது அவர் தான் டிசைட் பண்ணணும். ஓகே. we can't say. புதன் சுக்கிரன் கனெக்ட் ஆகும்பொழுது 9ஆம் பாவம் கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப 9ஆம் பாவம்னா வெளிநாடு, வெளி மாநிலம், வேற்று மதம் இப்படிலாம் கனெக்ட் ஆகும். அது கீழே இருக்கும்பொழுது அது சைலண்டா ஆரம்பிக்கும். சுக்கிரன் உள்ள வந்தோடனே இன்னும் டாமினன்ட் ஆகும். சுக்கிரன்னா ஒரு பெண் மூலியமா அது நடக்கும். ஓகே. அந்த தொடர்புகள் வந்து கூட்டணி அலையன்ஸ் சம்பந்தப்பட்டது ஒரு பெண் மூலியமா நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. புதன் சுக்கிரன்ல நல்ல ஆப்ஷன்ஸ் தேடி வரும். 2025 ஏப்ரலுக்கு அப்புறம் தான் ஒரு லைஃப் வந்து நல்ல ஒரு பிரகாசமா இருக்கக்கூடிய பீக்ல போறதுக்கு வாய்ப்புகள். ரைட். சர்க்கிள்கள், பிரச்சனைகள் அந்த மாதிரி இபிஎஸ் உடைய கேது புத்தியில வந்து கொஞ்சம் ஒரு மானசீகமா டிஸ்டர்ப் ஆற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அது அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணா லக்னம் 7ங்கும் பொழுது லக்னத்துக்கு பெரிய எஃபெக்ட் கொடுக்காது. ஓகே. அதனால அது பெரிய விஷயம். அதனால கேது புத்தியில எல்லாமே ரகசியமா இருக்கணும். அவர் ரகசியமா தான் இருப்பார். அதே நான் கிரகம் வேலை செய்வேன், நான் அவரை சொல்ல கிரகத்தோடைய வலிமையை சொல்லிட்டு இருக்கேன். அப்ப 100% நடக்கும். புதன் சுக்கர்ல அவர் ஃபுல் லெவல்ல வந்து பாப்புலாரிட்டி கொடுக்கும். அப்பதான் ஃபுல்லா வந்து மக்கள் வந்து அவங்க பக்கம் போற மாதிரியும் அவருடைய பேச்சை கேட்டு மயங்க மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சோ அவர் மோரலஸ் அவர் நல்லா இருக்கு. 2025க்கு பிறகு நல்லா இருக்குன்னா முதல்வர் யோகம் மறுபடியும் இருக்கா அவருடைய? முதல்வர் யோகம்னு அந்த டைம்ல கம்பீட் ஆகக்கூடிய ஆட்கள் வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். அதாவது ஒன்லி 10ஆம் பாவம் கனெக்ட் ஆகும் பொழுது அது நடக்கும். இந்த ஜாதிக்கு 10ஆம் பாவம்ல 11ஆம் பாவம் கூட்டணி மூலியமா தான் டிசைட் ஆகும். See, you should announce him as a candidate. அப்ப இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு கண்டிப்பா அவர் தான் முதலமைச்சருக்கான கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்ல வருவாரு. ஓகே. அதாவது போட்டின்னு போட்டா 3-4 லெவல்ல தான் வரும். இப்ப அந்த டைம்ல யாரு ஹேண்டில் பண்றாங்களோ அந்த ஜோனுக்கு அவர் பிரகாசமா இருக்கும் பொழுது நடக்கும். ரைட். அந்த மாதிரி. சோ 25க்கு பிறகாக நல்லா இருக்குது. இப்பவுமே அவர் வந்து சீக்ரெட் அலைன்ஸ் 2024 மேக்கு அப்புறம் ஆரம்பிக்கும். ரிஷபத்துல குரு வரும்போது ஆரம்பிச்சிருவாரு. ரைட். பிரபலங்களின் ஜாதகங்கள் இந்த விருச்சிக ராசியில பாத்தீங்கன்னா நம்முடைய பாரத நாட்டின் பிரதமர் நரேந்திர தாமோதராஸ் மோடி அவருடைய ஜாதகம் விருச்சகம். ராகுல் காந்தி அப்புறம் 2 பேருக்குமே நல்லா இருக்கு. விருச்சிகம்னு தோராயமா சொல்லும் பொழுது நானும் மளிகை கடைக்காரன், நீங்களும் மளிகை கடைக்காரன். ஆனா வியாபாரம் யாருக்கு நல்லா நடக்குதுன்னா என்னுடைய கடை பெருசு, உங்க கடை சின்னது. நீங்க 5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கீங்க, நான் 50 லட்சம் ரூபாய் போட்டிருக்கேன். என்னோட சூப்பர் மார்க்கெட், உங்களோட பொட்டி கடை. நீங்க எதுவும் நீங்களே டிசைட் பண்ணீங்களா யாருக்கு நல்லா இருக்கும்? சரி, ஓகே, சொல்லிருங்க, தனித்தனியாவே சொல்லிருங்க. கரெக்டா? நரேந்திர தாமோதரதாஸ் எனக்கு வந்து ஒரு டேட்டா வச்சு நான் சொல்றேன். நான் பிசிக்கலா ஒரு தடவை கூட திரு மோடி அவர்களையோ இல்ல ராகுல் காந்தி அவர்களையோ பார்த்தது கிடையாது, ஜாதகம் கிடையாது. நம்ம குரூப்ஸ்ல வரக்கூடிய ஜாதகம் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகக்கூடிய ஸ்தான பிராப்தம். 2024 ஒரு அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். இப்ப முதல்ல ஒரு வாக்கியம் நான் வந்து ஆரம்பிச்சல, முதல் சென்டென்ஸ் பயத்துக்கே பயம் காட்டுறோம். இந்த ஸ்தானம் கரெக்டா சூட் ஆகும். ஏன்னா பயத்துக்கே பயம் காட்டுறோம். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். நம்ம வந்து இதை மிகைப்படுத்தி சொல்றதுக்காக கிடையாது. அனுஷம் கனெக்ட் ஆச்சுன்னா 100% ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இவருடைய ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் மாஸ்டர் ஸ்ட்ரோக்ஸா இருக்கும். பல பிரச்சனைகளை செஞ்சுதான் இவர் லைஃப வந்து மேல வந்திருப்பார். இப்ப நடக்கிறதே வந்து அவருக்கு செவ்வாய் மகாதசையில குரு புத்தி நடந்துட்டு இருக்கு. செவ்வாய் மகாதசை குரு புத்திங்கிறது 2024 ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அது வரைக்கும் அவர் கொஞ்சம் கவனமா இருக்கணும்.
அவர் எதுவும் மேஜர் ஸ்டெப் எல்லாம் எடுக்க மாட்டாரு. அதனால வெறும் பூஜைகள், புனஸ்காரங்கள், சங்கங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போயிட்டு வருவாரு. குருங்கிறது ஆன்மீகம். 2024 ஏப்ரல் வரைக்கும், 13ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் குரு முடிஞ்ச அப்புறம் சனி வரும். சனிங்கிறது மக்கள். 100% மறுபடியும் இவர் தான் பிரைம் மினிஸ்டர் ஆவார். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா சனியோடைய புத்தி வந்து அவருக்கு நீங்க வேணாம்னு சொன்னாலும் அது நடக்கும். ஆனா டஃப் ஃபைட் இருக்கும். ஆனா இவர் ஜெயிச்சிருவாரு. ஆமா, சனி 4, 6 கூடிய பாவகங்கள் கனெக்ட் ஆகும் பொழுது வெற்றி நம்ம வசம். மக்கள் யாரு கூட இருக்காங்கறதான் கணக்கு. சனிங்கிறது மக்கள். ஆட்சி புரியவனுக்கு சனி அப்படிங்கன்னா மக்கள். குருன்னா நம்ம கூட இருக்கிறான். அப்படி பார்க்கும்பொழுது சனியோடைய துணை, சனியோடைய அனுகிரகங்கிறது இந்த ஜாதத்துக்கு பயங்கரமா இருக்கு. சரி, இவருடைய வேலைகள் எல்லாமே ஏப்ரல் 13 தான் ஆரம்பிக்கும். அதனால டைம் பீரியட் இருக்கு. அடுத்த சனி புத்தியும் நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் புதன் புத்தியும் நல்லா இருக்கு. புதன் புத்திலாம் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் அவர் மாத்திப்பார். அது வரைக்கும் நோ டர்னிங் பேக், அடிச்சு தம்சம் பண்ணுவார். பாசிட்டிவா தான் இருக்கு. வெரி பாசிட்டிவ். ரைட். மறுபடியும் பிரதமர் ஆகக்கூடிய சான்சஸ் ஆர் ரைட். ராகுல் காந்தியும் நாம பாத்துடலாம். சரி, அவருதான் சேம் இதே ஒரு நட்சத்திரம் சூக்ஷ்மமா தான் கனெக்ட் ஆகும். சரி, எங்கிட்ட நட்சத்திரம் இது கிடையாது, டேட்டா கிடையாது. ராகுல் காந்தி அவரோட அவர்தான் அதான் சொன்ன டஃப் ஃபைட் கொடுக்குற மாதிரி இருக்கும் பொழுது அவருடைய உழைப்பு நிறைய போடுவார். அந்த ஃபேமிலிக்கே ஒரு ப்ராப்ளம், ஒரு ஜாதகத்துல ப்ராப்ளம்ஸ் இருக்கு. திரு ராஜீவ் காந்தி அவர்கள் எடுத்துக்கலாம், திரு சோனியா காந்தி அவர்கள் எடுத்துக்கலாம், இந்திரா காந்தி அவர்கள், ஜவஹர்லால் நேரு அவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கலாம். அதுல வந்து இந்த குரு ராகு கன்ஜங்ஷன் சொல்லுவோம். குரு ராகு கன்ஜங்ஷன் லெஸ் தேன் 1 டிகிரி நம்மளோட ரூல் சொல்றேன் நான், ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ரூல். 1 டிகிரில இருந்து 1.5 டிகிரிக்குள்ள கன்ஜங்ட் ஆச்சுன்னா பொதுவாகவே அது வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால அவங்கள ஃப்ரண்ட் ஃபேஸ நிறுத்தி பண்றதுக்கான பிராப்தம் வந்து கம்மியா இருக்கும். அப்ப என்ன, அவங்க வந்தாங்கன்னாவே ஒரு பிரச்சனை ஏற்படும். முக்கியமான விஷயங்கள்ல அது தப்பா போய் ரியாக்ட் கொடுக்கும். அந்த மாதிரி குரு ராகு காம்பினேஷன் நிறைய அரசியல்வாதி ஜாதகங்கள்ல இருக்காது. ஒரு சில பேருக்கு இருக்கும். அது ரொம்ப லாங் கன்ஜங்ஷன். அதாவது ரெண்டுத்துக்கும் டிகிரி வைஸ் பார்க்கும்பொழுது 20 டிகிரி 25 டிகிரிக்கு மேலதான் தள்ளி தள்ளி நிற்கும். ரெண்டும் பக்கத்திலேயே அவங்களுடைய வாழ்க்கையில இப்படியே நடந்துட்டு இருக்கும். பேசிக்கலாம். அப்ப இந்த மாதிரி பல பேருக்கு வந்து இருந்துட்டு இருக்கும். அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் மெதுவா பேக் எண்ட்ல, ஃப்ரண்ட் சீட் இல்லாம பேக் சீட்ல பண்ணி இருந்து புஷ் பண்றதுதான் நல்லது. சோ மோடிக்கு அந்த டஃப் ஃபைட்னு சொன்னதுல ராகுல் இருக்காருன்னு கூட வச்சுக்கலாம். இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. மல்லிகார்ஜுன கார்கே அவருடைய ஜாதகம் ஏதாவது இல்ல அவருக்கும் ஏதாவது கனெக்ட் ஆகுதா அந்த டஃப் ஃபைட்ல வந்துருமா? நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம பார்க்கும் பொழுது I'll get the data. மல்லிகார்ஜுன பேசலாம். தேர்தலுக்கு முன்பே கூட, ஏன்னா அவர் பேரை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அவர் பேரை சிலர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது எல்லாரும் ஏத்துக்கல, அவருமே ஏத்துக்கல. பட் இருந்தாலும் நம்ம பாப்போம் அவருக்கும். அது வந்த உடனே நம்ம எஸ் தனுசு ராசியில அரசியல் பிரபலம் பாத்தீங்கன்னா மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய ஜாதகம் வந்து தனுசு ராசி தான். அவங்களுக்கு எப்படி இருக்க போகிறது 2024? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க இந்த லாஸ்ட் 1 இயர் பேக்கே வந்து நிறைய விஷயங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள வர்றது, தமிழ்நாட்டுக்கு நிறைய சேவைகள் செய்யறது, நீங்க எல்லாம் பிரச்சனை வருது அந்த இடத்துல நின்று இருக்கிறதுங்கிற மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருக்கு. அவங்களுடைய ஜாதத்துல வந்து இந்த 12ஆம் பாவகம் அப்படிங்கிறது பயங்கர ஆக்டிவேஷன் இருக்காங்க. 12ஆம் இடம்னா அந்த ஊரை விட்டுட்டு, அந்த ஸ்டேட்டை விட்டுட்டு, இல்ல அவங்க இருக்கக்கூடிய இடத்த விட்டுட்டு வெளியே போனாங்கன்னாவே அவங்க நல்லா இருப்பாங்க. அதுல டவுட் கிடையாது. ரிஷபத்துல குரு வரும் மே மாசத்துக்கு அப்புறம், அப்ப இன்னுமே ஆக்டிவேட் ஆவாங்க. அப்ப அவங்களுக்கு இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த சாபுத்திகள் பிரகாரம் நல்லா இருக்கு. அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அவங்களுக்கு இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நல்ல ஏற்றம் தான். அவங்களுக்கு அந்த மாதிரி பொசிஷன் என்னவா ஒரு அவங்க எப்பவுமே லீடிங் பொசிஷன்ல இருப்பாங்க. அதுல டவுட் கிடையாது. ஏன்னா புதன் குரு ரெண்டுமே டாப். அவங்க வாயிலிருந்து பேசினாவே கணக்கு தான் வரும். அதுதான் ஸ்தான பிராப்தம். சரி, அதாவது எந்த கிரகம் உங்களுக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல உபநட்சத்திரமா நிக்கிறதோ அது சம்பந்தப்பட்ட கிரக அலைகள் தான் உங்க வாயிலிருந்து வரும். சனி இருந்தா கொச்சையா வரும். ராகு இருந்தா பிரம்மாண்டமா கெட்ட வார்த்தை பேசுவாங்க. புதன் இருந்தா ஒரு கணக்கா பேசுவாங்க. குரு இருந்தா நல்லா இருக்கியாப்பா, சௌக்கியமா இருப்பா அப்படின்னு ஒரு கௌரவமா பேசுவாங்க. அவங்களுக்குள்ள கணக்கு தான் ஓடுது. அதனால அவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா தான் ஆகும். ரைட். மீன ராசியின் அரசியல் பிரபலம், திரைப்பிரபலம்னு நம்ம பார்க்கும்போது திரு கமலஹாசன் அவர்கள், அவருடைய ஜாதகம் வந்து அவரு மீன ராசி தான் அவருடைய ராசி. சோ அவருடைய வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம். அதுல பார்க்கும்போது இப்ப அவர் நடக்கிறதே பாத்தீங்கன்னா சந்திர மகாதசையில செவ்வாய் புத்தி. செவ்வாங்கிறது ராஜகிரகம். எதிர்பாராம ஒரு கிஃப்ட் வரக்கு வாய்ப்பு இருக்கு அவருக்கு. கிஃப்ட்னா என்ன, சீட்டா, எம்பி சீட்டா, எது வேணா நடக்கலாம். அதாவது செவ்வாய்ங்கிறது ராஜகிரகம், அரசியல் கிரகம். சரி, அதனால கண்டிப்பா வந்து இவருக்கு எல்லாரும் கூட இணங்கி போகணுங்கிற மனப்பான்மை வந்துடும். விரோதமா போக மாட்டார். எதிர்மறையா பேசுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராது. ஆசையே 10 மடங்கு ஆக்கும். நான் ஒரு இனிஷியலா வந்து மீனத்துக்கு சொல்லும் பொழுது சொல்லியிருந்தேன். அதெல்லாம் இங்க வர்த்திக்கும். அதனால 2024 ஜனவரி வரைக்கும் இவருக்கு வந்து அதான் ஓடும். ராகு வந்த உடனே ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகும், செம்ம ஹிட் ஆகும். இது அடுத்து வரக்கூடிய கமல்ஹாசனோட அவர்களுடைய
படம் வந்து ராகுவோடைய புத்தி வரும் பொழுது இன்டர்நேஷனல் லெவல்ல அது ஹிட் ஆகக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. அப்ப அவர் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஒரு கிஃப்டும் வரும். ரைட். அதிகார யோகம்னா எந்த அதிகார யோகம் இந்த ஜாதத்துக்கு பெருசா இல்ல, நம்ம சொல்ல முடியாது. ரீசன்னா அந்த மாதிரி ஸ்தான பிராப்தம் அந்த ஸ்தான பிராப்தம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த ஜாதத்துக்கு பாரு இன்ஃப்ளூயன்ஸ் தான், வித் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே, ஆமா, நீங்க எனக்கு அது பண்ணி கொடுக்குறீங்களா, நான் அது பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரிதான். இது ஒரு முழு பிசினஸ் ஜாதம். இவருக்கு தெரியும் அவர் என்ன பண்றாரு, அதனால யாரும் சொல்லலாம் இவர் எதுவும் பண்ண மாட்டார். அவருக்கு ஹி நோஸ் வெல்னு சொல்லலாம். சோ இந்த டைம் பீரியட் வந்து எதிர்பாராத ஒரு நன்மை நடக்கும். அது அடுத்த புதில இன்னும் சிறப்பா இருக்கும், வேதியமா இருக்கலாம். ஓவரால் 12 ராசிகளுமே முழுமையா நம்ம பார்த்திருக்கோம். ஒவ்வொருத்தருமே இதுல திரைப்பிரபலங்கள், அரசியல் ஆளுமைகளுடைய சில ராசிகளும் வந்தது, அதையுமே நீங்க தெளிவுபடுத்திருக்கீங்க. இது எல்லாத்தையுமே நம்ம மக்கள்கிட்ட கொடுப்போம். பொதுவாகவே பொதுவாகவே ஒரு கேள்வியோட நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமாவே இந்த 2024 மக்கள் எப்படி எடுத்துக்கிட்டு பயணிக்கணும்? அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம், எதிர்பார்ப்பு இருக்க கூடாது. சரி, எதுவுமே எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காம இருந்தாவே பாதி விஷயங்கள் ஜெயிச்சிரும். இன்னொன்னு, பயங்கரமா சந்தோஷப்படக்கூடாது. என்கிட்ட இல்லவே இல்லைன்னு அழகக்கூடாது. எது வந்தாலும் மனசு சமநிலையா இருக்கும் பொழுது, ஒரு வீட்டுல ராகு வரும் பொழுது இதுதான் தத்துவம். எனக்கு தெரியுமா, எனக்கு வந்து ஃபார்ச்சுனர் கார் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் போட்டிருக்க செயின் எவ்வளவு தெரியுமா, இந்த ஜம்பம் பித்திர வேலை இல்லாம இருந்தாலும் எல்லாருமே யாரா இருந்தாலும் காலபூஷனுக்கு குரு வீட்டுல ராகு வரும் பொழுது அடுத்த செகண்ட் அது ஆஃப் ஆகும். நீங்க 10 நிமிஷத்துக்குள்ள நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுங்க, நடக்காது. சோ எல்லாருக்குமே ஒரு ஆக்சலரேஷன், அதாவது சமநிலை வேணும். சமநிலைங்கிறது 2024 எல்லாருக்கும் வேணும். அதாவது இது நடக்கும்னு கமிட் பண்ணக்கூடாது, இந்த டைம்ல பண்ணிடுறேன்னு கமிட் பண்ணக்கூடாது. சரி, சில விஷயங்கள் ரகசியமா தான் வேலை செய்யணும். ராகு கேத்துக்கள் தான் ஆளுமை. 2024 முழுக்க இதுதான் ஓடுது. முழுக்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அதாவது சாயா கிரகங்கள் வேலை செய்யும் பொழுது அன்பிரிடிக்டபிள். நீங்க இது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது ஆப்போசிட்ல நடக்கும். அதனால நீங்க எதுவுமே வந்து எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்க்காம இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும். தெய்வத்துடைய அனுகிரகம் இல்லாம ஒரு அணுவும் அசையாது. உங்க குலதெய்வங்களை தொடர்ந்து வணங்குங்க. அம்மா அப்பா கால் பாத பூஜை செய்யுங்க. கால்ல தொட்டு வணங்குவது எல்லா விதமான தோஷங்களுக்கும் பரிகாரமா மாறும். இதை தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாவே சரி, சூப்பரா இருக்கும். ரைட், அவ்வளவுதான். நேரம் கொடுத்து பேசியமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.